யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகத்தின் கடைசி படமான மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் 1978 ஜனவரி 14 பொங்கல் அன்று வெளியில் வந்தது. ஆரம்பத்தில் இந்த படத்தை தயாரித்தவர் பத்மினி பிக்சர்ஸ், பிஆர் பந்துலு கதை வசன டைரக்ஷன் எல்லாமே அவர் தான். கயல்வெளி நாடகத்தை படமாக்குனாங்க, அகிலனோடது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் பந்துலு மறைந்து விட்டார். பந்துலு மறைந்ததும் பந்துலுவின் குடும்பத்திற்காக மக்கள் திலகம் அதை கையில் எடுத்து அந்த படத்தை முடித்து கொடுப்போம் என்று அவரே டைரக்ட் பண்ணார். எம்ஜிஆரே டைரக்ட் பண்ணி இந்த படத்தை முடித்தார். முடித்து படத்தை, ஆனால் அதற்குள் அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். முதலமைச்சர் ஆனதால் என்னென்னா, நேரம் காலம் அவருக்கு கிடைக்கவில்லை. இல்லாவிட்டால் இந்த படம்லாம் 3 மணி நேரம் ஓடக்கூடிய படமாக வந்திருக்கும். ஆனால் படம் 2.25 மணி நேரம் தான் ஓடும், அவ்வளோதான் ஓடும். நிறைய காட்சிகளை எடுக்க வேண்டியிருந்துச்சு, சிறப்பாக எடுக்க வேண்டியிருந்தது. அதையெல்லாம் விட்டு போர்க்காட்சிகள்லாம் அவசரமாக எடுத்தார்கள். போர்க்காட்சிகளில் மக்கள் திலகம் முகத்தை அவ்வளவா காட்ட மாட்டாங்க, அப்பப்போ லேசாக காட்டுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதனுடைய டச்சப் காட்சிகள்லாம் அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா சுதந்திர போராட்டத்தை தூண்டி விடுற மாதிரி பாடல்கள். வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு, அந்த எலெக்ஷனுக்காக அந்த பாடல்கள்லாம் ரொம்பவும் ரசிக்கப்பட்டது மக்களால். படம் மெட்ராஸில் தேவி பேரடைஸில் ரிலீஸ் ஆச்சு. அகஸ்தியா, கமலா, உமா 4 தேட்டரில் போட்டாங்க. பார்த்திங்கன்னா படம் 50 நாள் தான் ஓடிச்சு, 56 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் வசூலில் பார்த்திங்கன்னா கடுமையான வசூல். மெட்ராஸ்லாம் 11,50,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. அதாவது குறுகிய காலத்தில் 50 நாளில் வேறு எந்த படமுமே இந்த அளவு வசூலை பெற்றதே கிடையாது. அந்த அளவுக்கு வசூலை பெற்ற படம் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன். மதுரை அந்த காலத்தில் இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் கை தான் ஓங்கி இருந்துச்சு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லி அவங்க கை ஓங்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தவர் தான் சுந்தரபாண்டியனார். சுந்தரபாண்டியன் மதுரையை மீட்டார். மதுரையை மீட்டு சோழர்கள்ட்டேருந்து மீட்டார். அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி தான் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு, மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி. பாருங்கள், சென்னையில் 11,56,000 186 நாள் ஓடிச்சு மொத்தத்தில். இது ஒரு மிக அதிகமான வசூல். வேறு எந்த படமுமே 50 நாளில் இவ்வளோ வசூல் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா 100 நாளில் கூட இவ்வளோ வசூல் வராது. சிவாஜிநேசன் படங்கள்லாம் நிறைய படங்கள் 100 நாள் கூட இவ்வளோ வசூல் வராது. 100 நாளில் 7 லட்சம் 8 லட்சம் தாண்டதே பெரிய கஷ்டம். 10 லட்சம் அவங்களுக்கு பயங்கர வெற்றி படம். ஆனால் மக்கள் திலகத்திற்கு அவர்கள் தோல்வி படம் என்று சொல்லக்கூடிய படங்கள் தான் அந்த 10 லட்சம் ரேஞ்சில் நிற்கும். மிச்சதெல்லாம் 18, 19, 20, 23ன்னு போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் திருச்சி கலையரங்கத்தில் போட்டாங்க. திருச்சி கலையரங்கத்தில் தினசரி 5 காட்சிகள். அதுவே பெரிய தேட்ரு. திருச்சி கலையரங்கம் ரொம்ப பெரிய தேட்ரு. அதில் தினசரி 5 காட்சிகள் நடந்துச்சு. திருச்சியில் வசூலை பாருங்கள். கலையரங்கத்தில் 58 நாளில் பெற்ற வசூல் 3,16,292 ரூபா 40 பைசா. எவ்வளோ அதிகம்னா 58 நாள்லேயே அவ்வளோ வசூல் வந்திருக்கு. அப்போ 100 நாள் ஒன்றா எவ்வளோ வரும் எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். படம் மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் என் பார்வைக்கு அந்த படம் முழுவதுமாக முடித்திருந்தால் அடிமை பெண் அளவுக்கு, நாடோடி மண் அளவுக்கு மிகப்பெரிய படமாக வந்திருக்கும். அத்தனை காட்சிகளும் ரசிக்கும்படி இருந்திருக்கும். கோயம்புத்தூர் கர்நாடிக் ஸ்ரீபதியில் 2 சேர்ந்து 78 நாள் ஓடி பெற்ற வசூல் 2,93,745 ரூபா 20 பைசா. அதுவும் அதிகமான வசூல் தான். கோயம்புத்தூரில் ஒரு நல்ல வசூலை பெற்ற படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஆக எல்லா ஊர்களையுமே ஒரு ஷார்ட் பீரியடில் நிறைய வசூலை குவிச்சுது இந்த படம். அரண்மனை காட்சிகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நிலவரையில் போடுற சண்டை காட்சிகள் இருக்க பாதாள அறைக்குள்ளே, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அரசவையில் நம்ம வீரப்பாவோட மோதுவார் எம்ஜிஆர். அது மாதிரி பட்டுக்கோட்டை, தமிழ்நாட்டிலே பட்டுக்கோட்டைங்கிற ஊரில் 101 வருஷம் தொடர்ந்து வசூலானது இந்த படம் தான், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான். பெரிய ஆச்சரியமாக இருக்குது. 100 நாளில் தொடர்ந்து 71 நாள் ஓடிச்சு. 101 காட்சிகள் வசூலும் 2,01,907 ரூபா 5 பைசா. ஹையஸ்ட் வசூல் இன் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையில் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படம். ஆக ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓடி இருக்கு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்.
லதா இதில் 2 கதாநாயகிகள். லதா ஒன்று, பத்மபிரியா ஒன்று. பத்மபிரியாவோட பாடல்கள் இருக்குது, லதாவோடையும் பாடல்கள் இருக்குது. எல்லாமே நல்ல பாடல். அமுத கலையில்னு ஒரு பாட்டு உண்டு, அது பத்மபிரியாவோட. தென்றலில் ஆடிடும், அது வந்து நம்ம லதாவோட. இப்படி நல்ல இவ படத்தோட ஷூட்டிங் டயத்தில் பத்மபிரியா ஒரு பக்கம், லதா ஒரு பக்கம் இருக்கார். எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கார். எம்ஜிஆர் வந்து ஆமாம், அந்த ஷூட்டிங்கில் வந்து கலந்துருக்கார் எம்ஜிஆர். பத்மபிரியாவில் வந்து ஆள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. புலவர் தான் வேணும், புலவர் தான் எம்ஜிஆர். புலவர் வேடத்தில் வருவார். ஒரு சோழன் வந்து அந்த வேடத்தில் வருவார். இது பாருங்கள், சண்டை காட்சிகளில் பாருங்கள், தெளிவில்லாமல் இருக்குது. சண்டை காட்சி தெளிவில்லாமல் இருக்குது. படத்துலேயும் இப்படி தான் இருக்கும். மழை நடந்த மாதிரி இருக்கும், ஒரு கண்டினியூட்டி இருந்த மாதிரி இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது லதாமையோட இங்கே அரண்மனை காட்சிகள்லாம் மிக அழகாக இருக்கும். ரொம்ப ரசித்து எடுத்தார் எம்ஜிஆர். சோளிங்கர் கம்பெனிஸில் ரொம்ப ரசித்து எடுத்தார். இந்த பாட்டும் நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. இதுவும் சுதந்திர போராட்ட பாட்டு தான். இதுவும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மதுரையில் வந்து சென்ட்ரலில் 70 நாள் ஓடிச்சு. மதுரை சென்ட்ரலில் பெற்ற வசூல் 3,56,328 ரூபா 30 பைசா. மதுரை சென்ட்ரலில் 100 நாள் ஓடாமலே அதிகபட்ச வசூலை பெற்றது. இதே மாதிரி தான் நீதிக்கு தலைவணங்கும் 100 நாள் ஓடலை, 84 நாள்லேயே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வசூல், 4 லட்சத்து சொச்சம். இது வாணிராணி மொத்தமே 3,07,000 தான் 100 நாள் ஓடி பெற்ற வசூலே. உத்தமன் 75 வந்த படம், 100 நாள் ஓடி பெற்ற வசூல் 3,27,000. ஆனால் 70 நாள்லேயே 3,56,000 பெற்ற படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். இப்படி தான் எம்ஜிஆர் படங்கள் வசூலில் சாதனை செய்யும். சிவாஜி படங்களை உருட்டி கொண்டு 100 நாள் ஓட்டி காண்பிப்பார்கள். இதுதான் தீபம். அதே ஆண்டு வெளியான படம் 3,59,000 தான் 101 நாளில் வசூல். 70 நாள் வசூலுக்கு 70 நாளைக்கு அப்புறம் அது ஒரு 100 நாள் ஓடி இருந்ததுன்னா எவ்வளோ வசூல் வந்திருக்கும். ராஜராஜ சோழன் 97 நாள் வசூல் 3,02,000 போட்டிருக்காங்க. அதில் உண்மை இருக்குமாங்கிறது தெரியாது, இருந்தாலும் 3,02,000 போட்டிருக்காங்க. சரி நேயர்களே, நாம் வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை நன்றாக பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.